கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் தெரப்பீஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் போட்டிங்கன்னா 10,000 தெரப்பி விஷயங்கள் வரும். ஸோ ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, விஷன் தெரப்பி, அந்த தெரப்பி, இந்த தெரப்பி, என்னென்னமோ வரும். ஸோ நேற்று தான் வந்து டயக்னோசிஸ் வந்திருக்கு. இன்றைக்கே வந்து நான் எல்லா தெரப்பியும் ஆரம்பிச்சிடுவேன். ஹோமியோபதி கொடுப்பேன், அலோபதி கொடுப்பேன், இந்த மெடிசன் அந்த மெடிசன், என்ன சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு என்ன ட்ரீட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூகுள் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு இப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஹரிபரியாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதீங்க. கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரஷ்ஷாக இன்றைக்கே நாளைக்கே ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, மற்றவங்க கிட்ட, மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, மற்ற ஆர்டிஸ்டிக் கம்யூனிட்டி கிட்ட கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆர்டிஸ்டிக் அடல்ட்ஸ் வந்து இப்போ நிறைய வோக்கலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிஸ்டிக் கம்யூனிட்டியோட வாய்ஸஸை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் வந்து கரெக்ட். ஏன்னா அவங்க மட்டும்தான் வந்து ஆர்டிசம் எக்ஸ்பர்ட்ஸ். சரிங்களா?